நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். அச்சச்சோ! இவர் படத்தில் சந்தானபுரத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் வந்து சந்தானம் படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற படத்தோட த்ரீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த நாராயணன், ரைட்டர் வந்து எலிச்சர் ஆரவச்சந்திரன், அப்புறம் சந்தானம், பிரியங்கா, தம்பி ராமையா, விவேக் பிரசன்னா, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் பட்டாளங்களில் இயக்கத்தில் வெளிவந்த இங்கே நான் தான் கிங்கு படத்தோட த்ரீம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தானம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ காமெடியனாக தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனார். லோலுசபா மூலமாக வந்தார். அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து காமெடியை வந்து பெஸ்ட்டு காமெடியாக நினச்சிக்கிருந்தார். பல்லவனுக்கு புல்லுமயிரம், A1 இந்த மாதிரி படத்தில் நினச்சிக்கிருந்தார். சில இடத்துல வந்து அவங்க தில்லுக்கு தொட்டு 2 படம் வந்து சூப்பராகவே போனாலுமே அதுக்கப்புறம் வந்து நான் ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சில 2-3 படங்கள் வந்து ஃப்ளாப் ஆச்சு. ஃப்ளாப் ஆனாலுமே தில்லுக்கு தொட்டு 2 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படங்கள் வந்து பெரிதளவும் சூப்பரான வெற்றி அடைஞ்சிச்சு. தில்லுக்கு தொட்டு 2 அதில் வந்து ராஜேந்திரன், ராஜேந்திரன் அப்புறம் சந்தானமுடைய கூட்டணி வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கூட்டணியாக இருந்தது தான் தம்பி ராமையா, விவேக் பிரசன்னா, பாலக் சரவணன், உங்களுடைய முனிஷ்காந்த். உங்களுடைய காமெடிக்கு வந்து பஞ்சமே கிடையாது. முனிஷ்காந்த் வர இடத்துல 1-2 இடத்துல தான் வராங்க. அவருடைய 2-3 இடத்துல வர படத்துலையுமே ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. சந்தானத்தோட காமெடி இந்த இடத்துல வந்து நிறையா இடத்துல கூட்டம் இருக்குது. சில இடத்துல வந்து எட்டு மாதிரியாக தான் இருக்குது. படத்தோட ஸ்டோரிகளை பெறுவோம். கல்யாணமே ஆகாத 90 கிட்ஸாக இருக்காது. கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு இருக்கப்பட்ட கடனை வந்து அடைக்கணும். 25 லட்சம் அந்த கடன் இருக்குது. அதுக்கு ஒத்துக்கிட்ட இருக்க பொண்ணாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம மனோபாடா வந்து ஒரு புரோக்கர் மூலமாக வந்து ஜமீன்தார் பொண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு ஏமாற்றிட்டுருக்குறாங்க. ஜமீன்தார் இந்த ஒரு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடனில் இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் சந்தானத்துக்கு. சந்தானம் வந்து அந்த கடன்லேருந்து மீறி வந்தாரா, தனக்கு இருக்க 25 லட்சத்துலேருந்து கடன்லேருந்து மீறி வந்தாரா அப்படின்றது தான் ஒரு ஸ்டோரியாக வச்சுருக்காரு. இதுக்கு மத்தியில் வந்து தன்னுடைய கல்யாணமான மாமனார் வந்து தம்பி ராமையா அவர் வீட்டுக்கு கூட இருக்காரு. அவர் கூட வந்ததுனால உங்களுடைய டார்ச்சரை வந்து எப்படி மீண்டு வந்தார், அதனால அவருடைய வேலையெல்லாம் போச்சு. அந்த வேலை போன இடத்துலேருந்து அவர் வேலையை காப்பாற்றிக்கிட்டாரு, தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினாரா, இல்லை 25 லட்சம் கடனை அடைச்சாரா அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேச வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரியிலையுமே வந்து கடைசியாக வந்து இவருடைய ஃப்ரெண்டாக நினச்சிருக்கவங்க வந்து ஒரு தீவிரவாதியாக டபுள் ரோல் பண்ணுவாங்க. அந்த டபுள் ரோலில் இருக்கவங்க வந்து உங்கள்கிட்ட மாட்டிச்சுட்டு பணமாக கண்டுபிடிச்சிக்கோ 50 லட்சம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி பேஸில் வந்து சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 50 லட்சத்துக்காக முனிஷ்காந்தும் சரி, ஒரு பக்கம் சந்தான டீமும் சரி, உண்மையான தீவிரவாதி டீமும் சரி அந்த பாடியை தேடிக்கிட்டு போவாங்க. அந்த பாடியை தேடி கண்டுபிடிச்சி யார்கிட்ட கொடுத்தாங்க, கடைசி 50 லட்சம் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ரன்னிங் டைம் இருக்குது. இந்த படம் வந்து கூல் சுரேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. லோலுசபா சுரேஷ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் ஹீரோயினியாக நடிச்சிருக்கவங்க வந்து பெருசாக யூஸ் பண்ணலை. பிரியலா அவங்களுடைய பெருசாக யூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக தான் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினியாக வந்து அவங்க யூஸ் பண்ணலை. இதை முழுக்க காமெடிக்காக ரோல் பண்ணனால காமெடி மூலியாகவே முடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வெளியாகணும் டி இமான் இசையில் வந்து ஒரு சில பாடல்கள் நல்லா இருந்தாலுமே ஒரு சில பாடல்கள் வந்து படத்தோட ஸ்டோரிக்காக வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க மியூசிக்கும் சரி, பிஜிஎம்மும் சரி சூப்பராகவே டீசெண்டாகவே முடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஓம் நாராயண் அவருடைய சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து முக்கால்வாசி காட்சிகள் வந்து சேசிங் சீனும் காமெடி சீன்ஸும் முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட் காட்சிகள் தான் இருக்குது. அந்த காட்சிகளை வந்து ஒளிப்பதிவில் வந்து நேர்த்தியான ஒளிப்பதிவை கொடுத்து நேர்த்தியான திரைக்கதைக்கு வந்து சூப்பராகவே ஒளிப்பதிவு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பக்கபலமாக இருக்குது. இந்த படத்தில் எதுலாம் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் பல இடத்துல வந்து கிரிஞ்சி காமெடி சொல்லி நிறையா மொக்க காமெடிகளை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த காமெடிகளை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் ஒரு 2.5 hours வந்து நீங்கள் எந்த இதுவுமே பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நச்சுன்னு ஒரு காமெடி ஓரியன்ட் மூவி பார்க்கணும், கலகலப்பான மூவி பார்க்கணும், சந்தான மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த வாரம் போய் பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த வாரத்தை வந்து எலெக்ஷன் படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எலெக்ஷன் படம் பார்த்துட்டாலும் அது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஜயகுமாரோட ஒரு படம். இந்த படம் வந்து சந்தானத்தோட ஒரு காமெடி ஓரியன்ட் மூவி. காமெடி மூவியில் இங்கே நான் தான் கேட்குறதுல சந்தானம் வந்து மீண்டும் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவர் காமெடி ஹீரோன்னு சொல்லி கேரக்டர் ஜெயிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஜேர்னலில் வந்து ரிலீஸ் ஆன படம். இந்த படம் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. இந்த படத்தில் செக்ஸுவல் கண்டென்ட் அவ்வளோவா கிடையாது. மொத்த காட்சிகள் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஒரு 2-3 இடத்துல வரனால ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்களிருந்து விடுவது உங்கள் அத்தியாவரும். பை விவர்ஸ்.